ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்? நம்ம சிம்பிளாக குயிக்காக நம்ம ஒரு ஆனியன் பராத்தா தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம மாவு ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அதுக்கு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு இப்போ பவுலில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த பராத்தாவுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம காஞ்ச வெந்தய இலை ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மெத்தி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம ஃபைனலாக வாசனைக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த சப்பாத்தி மாவில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம ரோல் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளார ஸ்டஃபிங் வச்சு இப்போ நம்ம இதை மடிச்சிக்கலாம். நம்ம மடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம மடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தோசை நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச பராத்தாஸெல்லாம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக அந்த ஆனியன் பராத்தாவை செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு சாஃப்டான ஆனியன் பராத்தா தயாராகிடுச்சிங்க. நீங்களும் இந்த டிஷ் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.